இன்றைக்கி என்ன மினி விலாக் பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தோடு கிளம்பி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிருந்தோம். வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைப்போம். இந்த வருஷம் அபிஷேகமும் சேர்த்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு எல்லாருமே கூட்டிகிட்டு போயிருந்தோம். எங்கள் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திண்டிவனத்தில் இருக்குது. பச்சைவாழியம்மன் தான் எங்கள் குலதெய்வம். போனோடனே பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்லாம் பூசாரிகிட்ட கொடுத்துட்டோம். நாங்களும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லா சாமிக்கும் விளக்கேற்றிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு விளக்கேற்றிட்டு இருக்கேன். நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சாமிக்கெல்லாம் வேட்டி கட்டிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த மாலையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே நிறையா பேர் பொங்க வைக்க வந்திருந்தாங்க. அதேமாரி அபிஷேகமும் 6-7 பேர் கிட்ட கொடுத்துருந்தாங்க. அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொங்க வச்சதை எடுத்துகிட்டு போய் சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வருஷம் நல்லபடியாக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சு. எங்களை மாதிரி நீங்களுமே வருஷம் பொங்கல் வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.